திருப்பாவை 2. வையத்து வாழ்வீர்கள். ஆண்டாள் கண்ணனை நோக்கி பாவை நோன்பு நோக்க பொதுவீர் போதுமினோர் நேரழியீர் என விருப்பம் உடையவர்களை அழைத்தாள். இந்த நோன்பிற்கான விதிமுறைகள் என்னென்ன என்று 2ஆம் பாசுரத்தில் விவரிக்கிறார். திருவாய்ப்பாடியில் பிறந்து வாழ்பவர்கள் கண்ணனுடன் வாழ்கின்ற பேறு பெற்றவர்கள். அவர்களை வையத்து வாழ்வீர்கள் என்று அழைத்து இந்த பாவை நோன்பினை கடைபிடிக்க செய்ய வேண்டிய செயல்கள் இவை என்று பட்டியல் இடுகிறார். நாம் செய்யும் இந்த நோன்பின் கதாநாயகன் கண்ணன். அவன்தான் அந்த திருப்பாற்கடலுள் பையத்துயின்றவர். இங்கு பைய என்பது வட்டார வழக்கு. இந்த ஜகத்தை காத்தருள சிந்தை செலுத்தி செவிமடுத்து கூப்பிட்ட குரலுக்கு வர தயாராக பையத் துயில்கின்ற அந்த பரமனடி பாடி என்று கூறுகிறார். எண்ணிய வாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராகப் பெறின் என்பது போல இந்த நோன்பின் நோக்கம் என்ன, இதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டும் விதிமுறைகள் என்ன என்று கூறுகிறார். நாம் அவனை அடைவதையே குறிக்கோளாக கொண்டு நெய்யும் பாலும் உண்ணுவதை தவிர்ப்போம். நாம் கண்ணனை நோக்கி செய்யும் இந்த பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அவன் எந்நேரமும் வரக்கூடும். நாமும் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே அதிகாலையில் நீராட வேண்டும் என்கிறார். மேலும் நாம் மையிடுவதையும் மலர்கள் சூடுவதையும் தவிர்க்க வேண்டும். வேத நூல்களிலும் சாத்திரங்களிலும் நீதி நூல்களிலும் குறிப்பிட்டுள்ளபடி பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் செய்யக்கூடாது. யாரையும் புண்படுத்தும் சொல்லை சொல்லக்கூடாது என்று செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்கிறார். சான்றோர்களுக்கு அவர்களுக்கு தகுதியானவற்றை கொடுக்க வேண்டும் என்றும், துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கேட்பவர்களுக்கும் நான் கொடுத்தேன் என்ற நினைப்பே வராத நிலையிலே அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றும், அதாவது வழக்கை கொடுப்பதை இடக்கை அறியாது என்பது போல கொடுக்க வேண்டும் என்கிறார். இவற்றை எல்லாம் உய்யுமாறு எண்ணி நாம் உயர்ந்த நிலையை அடையப் போகிறோம் என்று எண்ணி உவகையோடு செய்ய வேண்டும் என்கிறார். முதல் பாட்டில் பரமபதநாதனை பாடிய ஆண்டாள் இந்த பாட்டில் திருப்பாற்கடல் நாதனான வையத்துயின்ற பரமனை பாடுகிறாள். வையத்து வாழ்வீர்கள்.